அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. டெட் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்து போச்சு. நம்ம இன்னும் அந்த ரிசல்ட் எப்போன்றது ரொம்ப ஆர்வமாக எதிர்நோக்கி காத்துட்ருக்குறோம். ஸோ இந்த டெட் எக்ஸாமோட ரிசல்ட் வர்றதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நமக்கு ஒரு ஆகஸ்ட் 24 டெட் இந்த மதிப்பெண் குறைப்பு தொடர்பான கேஸ் ஹைகோர்ட்டில் வர்றதுனால அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தடை கொடுத்துருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த ஒருமித்த ஒரு கருத்து என்ன மாதிரியான மதிப்பெண் குறைப்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல கொள்கை முடிவு எடுக்கிறதுல தமிழ்நாடு அரசுக்கு இப்போது அந்த டிலே தான் காரணம் அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ இப்போது ஒரு நல்ல செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா, கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. அந்த கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறதுல சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரல், ஓபிசி, எம்பிசி அண்டு எஸ்சி எஸ்டி இந்த பிரிவு 3த்துக்குமே மதிப்பெண்ணில் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரியான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்குதுங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ 90 இருக்கிற ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா அதை 82 குறைக்க போகிறாங்களா இல்லை 75 குறைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. ஆல்ரெடி கடந்த 2025 ஜனவரி மாதம் 30 வெளியிட்ட அந்த ஜிஓ இருக்கு இல்லையா, 23, அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஓபிசிக்கு மார்க் 75, அதாவது 82ன்றதை 75 குறைச்சிருந்தாங்க. ஸோ அந்த மதிப்பெண் மேற்கொண்டு இன்னும் ஒரு 68 அப்படிங்கிற அளவுக்கு அது போகுமா, 75 இருக்கிறது 68 அப்படின்ற அளவுக்கு அது போகுமா அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அதில் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு ரகசியமாகவே இருக்குது. அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி 60 மதிப்பெண் இருக்குது. அந்த 60 மதிப்பெண் அப்படிங்கிறதுல மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு தெரியல. ஆனால் 3 கேட்டகரிக்குமே, ஜென்ரல், எம்பிசி அண்ட் எஸ்சி எஸ்டி 3 பேருக்குமே, 3 பிரிவு ஆசிரியர்களுக்கும் மதிப்பெண் தளர்வில் வித்தியாசம் இருக்குது. மதிப்பெண் தளர்வும் வருது அப்படிங்கிற தகவல் மட்டும் கிடச்சிருக்குதுங்க. ஸோ இது மாதிரி தான் கொள்கை முடிவு ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நம்ம கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதுனால இந்த முறை வர ஆகஸ்ட் 24 தமிழ்நாடு அரசு சார்பாக கொள்கை முடிவு கோர்ட்டில் அறிவிக்கப்படும் நிச்சயமாக. ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு டெட் ரிசல்ட் வெளியிடுறதுல எந்த விதமான தாமதமும் இருக்காது. ஆல்ரெடி ஃபைனல் கீ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு ஓஎம்ஆர் கரெக்ஷன்லாம் போயிட்டுருக்கிறதா செய்தி கிடைக்கிது. ஸோ இந்த சைட் பை சைடாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறாங்க டிஆர்பி சைட்லேருந்து. ஸோ கோர்ட்டு ஒன்ஸ் எப்போ இந்த தடையை நீக்கிறாங்களோ இமீடியட்டாக நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது சம்மந்தமாக மேற்கொண்டு அடுத்த அப்டேட் இருந்தால் ஷூராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.